இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு ஐ ஓப்பனர் வீடியோவா இருக்கும்னு நான் நம்புறேன். நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் தெரியல. ஸோ அந்த விஷயம் நம்மளோட பேரண்ட்ஸுக்கு கடத்தப்பட்டது. நம்மளோட பேரண்ட்ஸும் அந்த விஷயத்துல அவேர்னஸா இல்லாதனால நமக்கு கடத்தப்பட்டது. பட் நம்மள சில பேர் ரியாலிட்டியை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் பல பேர் அதை இன்னும் புரிஞ்சுக்காம மாடர்ன் ஸ்லேவரிக்குள்ள இன்னும் நம்ம இருந்துட்டு இருக்கோம். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஸோ இந்த ரேட் ரேஸ்னா என்ன, இது எங்க ஆரம்பிச்சது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். வெல்கம் டு ராபர்ட் சதீஸ்வரன். யாராச்சும் இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நான் தான் உங்க ராபர்ட் சதீஸ்வரன். ப்ளீஸ் கோ அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். ஒரு சப்ஸ்கிரைப்ஸும் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கிறது. ஒரு லேப்ல எலி எப்படி அந்த வட்டத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கோம் ஒரு தீனிக்காக, அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஓடிட்டு இருக்கோம் பணம்ன்ற தீனிக்காக. நம்ம எதுக்கு பிறந்தோன்றத மறந்து நம்மளால முடிஞ்ச உதவியை மத்தவங்களுக்கு எப்படி எந்த வகையில செய்யலாம்ன்றத மறந்து ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா அது மனிதனோட பேசிக் நேச்சர் குணம். இப்போ அந்த குணம் எங்க போச்சுன்னே தெரியல. காக்கா குருவிங்கெல்லாம் மற்ற பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. பட் நம்ம மனுஷனாலேயே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு நமக்கே தெரியாம எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த லேப்ல ஓடிட்டு இருக்க எலியோட லைஃபை ஈஸ் பண்ண முடியும். அவங்க அந்த லேப்ல ஒர்க் பண்றவங்க நினைச்சா அந்த சாப்பாடை கீழே போட்டோ இல்ல அந்த எலியை திறந்து விட்டோ அந்த எலியோட லைஃபை சிம்பிளா ஆக்க முடியும். பட் ஆக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட வேலை முடியாம போயிடும் அந்த எலியை திறந்து விட்டா. எக்ஸாக்ட்லி அந்த சினரியோல தான் இப்ப நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த லேப் தான் இந்தியா. அந்த லேப்ல ஒர்க் பண்றவங்க தான் கவர்மெண்ட். அந்த எலி தான் மக்களாகிய நம்ம. லேப் ஒர்க்கர் கவர்மெண்ட் நினைச்சா நம்மளோட லைஃபை ஈஸ் பண்ண முடியும். பட் பண்ண மாட்டாங்க. யூ நோ வை? பிகாஸ் they don't really care about rats. இதுல வேடிக்கை என்னன்னா, இதுல சில ரேட்ஸ் இந்த லேப்ல இருந்து தப்பிச்சு வேற ஒரு லேபுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணும். ஐ மீன் இந்த நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போய் பொழைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். பட் நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்க ரேட்டோட ரியாலிட்டி என்னன்னா, அந்த ரேட்டும் ஸ்டில் அந்த ரேஸ்குள்ளதான் இருக்கிறாங்க. என்ன பெட்டர் லேப், பெட்டர் பர்சன் அந்த ரேட்டை பூ மாதிரி பாத்துக்கிறதுக்கு. அண்ட் அந்த வீலும் கம்ஃபர்ட் அண்ட் ஸ்பேஷியஸா இருக்கும் ஓடுறதுக்கு. தீனியும் அதிகமா கிடைக்கும் அந்த நாட்டுல. அவ்வளவுதான். நான் எனக்கும் தான் சொல்லிக்கிறேன். வேலை, கடன், சாப்பாடு. வேலை, கடன், சாப்பாடு. வேலை, கடன், சாப்பாடு. Really? இது மூணுக்காக தான் நம்ம பிறந்தோமா? நான் ஏன் கடனை கொண்டு வந்தேன்னா, த ஹிந்து பிசினஸ் லைன் ஆர்டிக்கல்ல தமிழ்நாடு தான் நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கு கடன் வாங்குறதுல 2022 and 23 டேட்டா படி. ஸோ அந்த லேப்ல இருந்து இன்னொரு லேபுக்கு போறது டோட்டலி வேஸ்ட். இந்த ரேட் ரேஸ் எங்க தான் ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஆரம்பிச்சது. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் 9th 10th வேற ஸ்கூலுக்கு மூவ் ஆகிறேன். அப்படி மூவ் ஆக ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அப்படி மூவ் ஆகிறப்ப எனக்கு எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. ஆப்போசிட்லேயே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்திருக்கு. அப்படி அந்த எக்ஸாம்ஸ் வைக்கிறப்ப நான் மற்ற சப்ஜெக்டை விட தமிழ்ல நல்லா அதிக மார்க் வாங்கினேன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஸ்கூல்ல இருந்த மேம்னு சொல்லக்கூடாது, அப்பா மிஸ்ன்னு சொல்லக்கூடாது, அந்த ஸ்கூல்ல இருந்த மிஸ் இருந்துட்டு எங்க அம்மாவை கூப்பிட்டு, உங்களோட பையன் தமிழ்ல நல்ல மார்க் வாங்கியிருக்கான், அவன் இந்த ஸ்கூல்ல படிக்கிறத விட ஆப்போசிட்ல இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ் மீடியத்துல படிச்சா பெட்டரா இருக்கும் அப்படின்னு எங்க அம்மாட்ட சொல்ல, எங்க அம்மா இருந்துகிட்டு அழுது குளறி, இல்லப்பா வேணாம் வேணாம் மேம் வேணாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி என்ன அதே ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. ஸோ இப்போ நான் எதுக்கு இந்த கதையை சொன்னேன்னா, நம்ம ஊர்ல இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் பீப்புளோட மென்டாலிட்டி. அப்போ அந்த மிஸ்ஸை பொறுத்தவரை, எங்க அம்மாவை பொறுத்தவரை, இந்த ஊர் மக்களை பொறுத்தவரை கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ் மீடியம்னா வேஸ்ட். அப்படியா? அப்படிதான்னு கவர்மெண்ட்டும் ப்ரூவ் பண்ணி நினைக்க வச்சிருக்காங்க. சிம்பிள்ங்க. எஜுகேஷன்ன்றது மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு தனி மனிதரை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பட் இந்தியாவில தான் அப்படி இல்லை. 15 years எஜுகேஷன் ஏன் படிக்கிறோம், என்ன படிக்கிறோம்னே தெரியாம நம்ம படிக்கிறோம். எஜுகேஷன்ன்றது அறம் சொல்லி தரணும். அதுக்கு பதிலா இந்த கோர்ஸ் எடு, இந்த கோர்ஸ்ல ஃபியூச்சர்ல நல்ல ஸ்கோப் இருக்கு, நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எல்லாரும் அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. 15 years லேட்டர் அவனுக்கு பிடிக்காத வேலைக்கு போறான், கிடைச்ச வேலைக்கு போறான், போகணுமேன்ற ஒரு கட்டாயத்துல போறான். இந்த ரேட் ரேஸ் தவிர்க்கலாமான்னு கேட்டா எஸ், கண்டிப்பா தவிர்க்க முடியும். எப்போ நீங்க பண்ற விஷயத்த பிடிச்சு பண்றீங்களோ அப்போ முடியும். இது உடனே பாசிபிலிட்டியான்னு கேட்டா இல்ல. பட் பாசிபிலிட்டிஸே இல்லையான்னு கேட்டா அதுவும் இல்லை. திங்க் அபவுட் இட். நன்றி மக்களே.